கும்பராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் ராகு, ராசியாதிபதி 2ஆம் பாவத்தில், 4ஆம் பாவத்தில் செவ்வாய், 5ஆம் பாவத்தில் சூரியன், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், குரு, புதன். பாருங்கள், ராசியில் ராகு இருக்கும் பொழுது காலைல ஏந்திருக்கும் போது மன கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது சிந்தனை, தாட்ஸுகள் அதிகமாக வரும். இல்யூஷன், இது இப்படி நடந்துடுமா, அப்படி நடந்துடுமா, பாத சனி, லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சனி, அதுவும் அலைச்சல் கொடுக்கும். இந்த 4ஆவது பாவத்தில் செவ்வாய், கோபம் வரும், வீட்டில் விவாதங்களை கொடுக்கும், அலைச்சல்களை கொடுக்கும். 5ஆம் பாவத்தில் சூரியன், ஏதாவது தன்னுடைய வாரிசு பற்றி சிந்தனை. ஆனால் இந்த சூரியன் உங்களுக்கு ஏதாவது ஒரு முனையில் வெற்றியை கொடுக்கும் என்று சொல்வேன். வியாபாரிகளுக்கு லாபம் கொடுக்கும் என்று சொல்வேன். குரு பகவான் 6ஆம் பாவத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார், புதனும் இருக்கிறார். குரு சுக்கிரன் சேர்க்கை 6ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது விரோதிகள் குறைவார்கள், வயிற்று சம்பந்தமான நோய்கள் இருக்கும். சில பேருக்கு காலில் அடிபடும், சில பேர் வீடு மாறுவார்கள், சில பேர் வீட்டில் ரிப்பேர் நடக்கும். குழா, தண்ணீர், பெயிண்டிங், இந்த ரிப்பேர், டைல்ஸு, இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். ஐயா, கும்பராசிக்காரர்கள் அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு ரொம்ப சுமாரான லாபம் கிடைக்கும், ஆனால் நஷ்டம் இருக்காது. குரு பகவான் சுபவிரயஸ்தானமான 12ஆம் பாவத்தை பார்க்கிறது. அதனால் அலைச்சல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் என்று சொல்லலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு லாபம் இருக்குது, இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சில பொருள்கள் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சுமாரான காலம், அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்று சொல்வேன். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, கம்மி பேமெண்ட்லலாம் வேலை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். நீங்கள் 2 லட்சம் வாங்குறீங்கன்னா இப்போ 1.5 லட்சம், 1 லட்சம், இப்போ 50,000 வாங்கி டைட்டாக இருக்குது, அடுத்த வாட்டி கொடுக்குறேன் அப்படி. சரிதான், பரவாயில்ல, சும்மா இருக்கிறதுலேருந்து ஒரு வேலை கிடைக்குது, போவீங்க. நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்ணாக இருந்தால் வேலை செய்யும் இடத்தில் அலைச்சல்கள் ஒவ்வொரு அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல அலைச்சல்கள் ரொம்ப ஓவராக இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, சுமாரான லாபத்தை பார்ப்பீர்கள். ஸ்டூடெண்ட் நல்லா கடுமையாக படிக்க வேண்டிய காலம். 6ஆம் பாவத்தில் குரு இருக்கும் பொழுது இப்போதானே ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ரொம்ப பயப்படாதீங்க, ரொம்ப கண்டிப்பாக கவனித்து படிக்க வேண்டும். ஏன்னா இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்குள்ளே வர எல்லா ரிசல்ட்டும் இதனால தான் பாதிக்கும். இப்போ நீங்கள் நல்லா படிக்கலைன்னா அந்த ரிசல்ட் எல்லாமே பாதிக்கும் என்று சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வயசான அப்பா, அம்மா, மருமகள் எல்லோருக்கும் இந்த குரு பகவானால் காலில் நோய் வர்றது, மூட்டில் நோய் வர்றது, முது தண்டு ஸ்டிஃப் ஆகிறது, இந்த மாதிரி யோகங்கள் அதிகமாக இருக்குது. இதுலேயும் விசேஷமாக யார் யாருக்கு ராகு தசையோ அல்லது 8ஆம் பாவத்தாதி, உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் பாவத்துக்கு அதிபதியின் தசையோ அல்லது 2ஆம் பாவத்துக்கு அதிபதியின் தசை நடக்குதோ அல்லது பாப கிரகத்தின் தசை நடந்து கொண்டு இருக்கின்றதோ அவர்கள் எல்லோருக்கும் ஆரோக்கியம் கொஞ்சம் சுமாராகவே இருக்கும் என்று சொல்வேன். எல்லோருக்கும் தசகாலங்கள் சரியில்லைன்னா தான் இந்த கோச்சாரமும் அடிப்படும், தவிர வெறும் கோச்சாரத்தினாலேயே எல்லாமே நடந்துடாது. ரொம்ப பயப்படாதீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் தினமும்னா மண்டே டு சாட்டர்டே அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே சாயந்தரம் 5லேருந்து 6:30 மணிக்குள்ளே ஒரு விளக்கை ஏற்றி ஒரு சுற்றணும். சனிக்கிழமை காலையில் உங்கள் ஊரில் காக்கா இருந்தால் சாப்பாடுலேயோ உப்புமாலேயோ கருப்பு எள்ளு கலந்துட்டு காக்காக்கு கொடுங்க. ஐயா, எங்கள் ஊரில் காக்கா இல்லை, ஏன்னா ஹைதராபாத் போனால் இருக்காது, சில ஏரியாவில் 90% இருக்காது, மகாராஷ்டிராலேயும் சில இடத்துல இருக்காது. என்ன செய்யலாம்?
ஏழைகளுக்கு, குஷ்ட ரோகிக்கு உளுந்து வடையே கொடுத்து விடுங்க. சட்னி தனியாக கொடுங்க, உளுந்து வடை தனியாக கொடுங்க. அது உளுந்து வடை தானம். அல்லது அங்கேயும் அது இல்லை, உளுந்து வடை தன்னுடைய தலையில் சுற்றி நாய்க்கு போட்டுடுங்க. கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.